வணக்கம். வணக்கம் ஐயா. ஆ, மனித உடல் அ, மனித உடல் அவன் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்ததல்ல. மனித உடல் இந்த ஆகாரங்கிறது ஆரோக்கியத்தை பொறுத்ததல்லங்கிறது குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சுத்தம் செய்கின்ற ஆகாரத்தை கொடுக்கறப்போ அது அவங்களுக்கு நோயே வராது. இந்த குழந்தைகளுக்கு மெல்ல மெல்ல சொல்லிக் கொடுக்கணும். இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்போ குழந்தைகள வளர்த்தாச்சு, அது மெல்ல 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 சொல்லிக் கொடுக்கணும். நம்ம ஏன் நோய் வந்தது, நம்ம ஆகாரம் தான் சரியில்லைன்னு சொல்லிக் கொடுக்கணும். அதை நம்ம இப்ப இருந்தே அறியங்குரியமா அவங்க செய்யறாங்களே இல்லையோ, உணவை பற்றி நம்ம விழிப்புணர்வு கொடுத்துருவோம். என்ன கொடுக்கணும்? உணவை பற்றிய விழிப்புணர்வு கொடுக்கும். கொடுக்குறோம். நம்ம வளர்த்தியாச்சு போயாச்சு, அப்புறம் என்ன பண்ணணும்? அதுக்கு எப்படி விட்டுற முடியுமா? நாம் உணவு இப்ப நான் எனக்கு ஏன் நோய் வரல? இப்போ எனக்கு நோய் வரல, நான் உணவு பழக்கத்தை மாத்திருக்கேன். நீ வளர்ற பையன் உடம்பு ஏன் நோய் வருதுன்னா உணவு பழக்கம் தான். இப்போ உணவு பழக்கத்தை மாத்திட்டோம்னா அந்த நோய் நல்லா, இது எப்படி நல்லா இருக்குது? உடம்பே மருத்துவரா மாறுது. இதுதான் நம்ம படிச்சுக்கணும். நம்மலாம் நோய் வந்துட்டு செலவு பண்ற அளவுக்கு யாரு நோய் வந்தாலும் தப்பிக்க முடியாது. நம்முடைய உணவு பழக்கத்தை மாத்தணுங்கிற டாக்டர் சொல்லணும். ஏன் டாக்டர் சொல்றது இல்லைன்னா அவர் உணவு பழக்கத்தை மாத்த தெரியாது. வெறும் மருந்தினால் நோய் குணமாகும் எந்த புத்தகத்தில் இருக்கு? மருந்தினால் நோய் குணமாக்கணும்னா உலகத்துல எல்லா நோயும் குணமாக்கணும் இல்ல? கேட்கணும். இப்ப என் குழந்தைக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன், சொல்லி கொடுத்துருவோம், அவ்வளவுதான். ஏன் நோய் வந்து நம்ம உணவு பழக்கம் தப்பா இருக்கு. நீ என்ன சாப்பிட்ற? இயற்கை உணவு நீ சாப்பிட்றது இல்லை, கடையில் விற்கிறது வாங்கி சாப்பிட்ற. கடையில் விற்கிறது ஆரோக்கியம்னு அந்த கடையில் விற்கிறதா? எந்த கடையிலையாவது ஆரோக்கியம் இங்கே விற்கப்படுகிறதா? ஹெல்த் வில் பி சோல், ஹெல்த் வில் பி செல், ஹெல்த் வில் செல் ஏதாவது இருக்கா? இங்க ஆரோக்கியம் விற்கும், இங்க விற்கப்படும், அப்படிலாம் எதுவுமே இல்லையே. அப்ப குழந்தைகளுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பாரு, இதை உணவு பழக்கத்தை மாத்திரம் உன்னுடைய விட 2 4 நாள் உணவு பழக்கத்தை மாத்திப்பாரு. இயற்கை உணவு மட்டும் சாப்பிட்டு பாரு, எங்க போதுன்னு பாரு அப்படின்னு சொல்லணும். மற்றபடிக்கு இதுதான். அதாவது சொல்லிக் கொடுங்க. இந்த அஞ்சாம் பக்கத்துல அஞ்சாம் பக்கத்துல இந்த அஞ்சாம் பாடத்துல பாத்தீங்கன்னா எடுத்துனே சொல்லியிருப்பாரு. அஞ்சாம் பாடம் பாருங்க. அது அப்படியே எடுத்து அஞ்சாம் பாடத்துல அது அந்த 2 வரியை மட்டும் முயற்சி பண்ணுங்க. சிலைத்து இல்லாத உணவு. அவ்வளவுதான். விண்வெளியிலிருந்து உடலுக்கு சக்தி, விண்வெளியிலிருந்து சக்தியை பெற்று வாழும். அஞ்சாம் பாடம் 70ஆம் பக்கம். டாக்டர் அர்னால்ட் லெக்ரட், அவர் பெரிய விஞ்ஞானியாச்சு. அவர் ஜெர்மன் டாக்டர். இங்கிலீஷ்ல இருக்கிற அவனை படிக்க சொல்லலாம். இங்கிலீஷுக்கு அப்படியே படிக்க சொல்லுங்க, தமிழ்லயும் படிக்க சொல்லுங்க. விட்டலிட்டி டஸ் நாட் டிபெண்ட் டைரக்ட்லி அண்ட் பிரைமர்லி அப்பான் ஃபுட். எவ்வளவு அருமையான முறை! மனித உடல் ஆரோக்கியம் முதன்மையாகவும் நேரடியாகவும் அவன் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்ததில்லை. ஏப்ப உனக்கு நோய் வந்துச்சு? காரணம் நீ உண்ணும் ஆகாரத்துக்கும் உண்ணும் ஆகாரம் சரியா இருந்தா எது வரக்கூடாது? உண்ணு ஆகாரம் சரியாக இருந்தால் அது தொண்டையில புண்ணு வருதுன்னா என்ன அர்த்தம்? தொண்டையில புண்ணு வருதுன்னா அங்க மட்டும்தான் புண்ணு இருக்குங்கிறீங்களா? உடம்பெங்கும் வைரஸ் இருக்குன்னு அர்த்தம். ஒரு இடத்துல அதிகமா இருக்கு, ஒரு இடத்துல குறைவா இருக்கு. எங்க புண்ணு அதிகமா இருக்குது அங்க அதிகமா வைரஸ் இருக்குன்னு அர்த்தம். உடம்பு கெட்டு போச்சுன்னா உடம்பு கெட்டு போச்சுன்னா அங்க மட்டும் கெடாது. சக்கரை நோய் வந்துச்சுன்னா ஏதோ ஒரு நோய்னு வச்சுக்கலாமே, அந்த நோய் அங்க மட்டும்தான் இருக்குமா? உடம்பெங்கும் அந்த பாதிப்பு இருக்கும், அங்க கூடுதலா இருக்கும். இது ரொம்ப எளிமை. 2 நாள் உணவு பழக்கத்தை மாத்திரம் செஞ்சு போச்சு. நீரும் காய்கறி சாப்பிட்டா சரியா போயிடும். நீரும் காய்கறி சாப்பிட்டாவே சுவையான காய்கறி. ஆமா, வெறும் தண்ணியும் காய்கறி அதை படைச்சாறு மாதிரி ஏதாவது சாப்பிட்டு 2 3 நாள் இருந்தா போதும்னா, இயற்கை பழக்கத்தை நம்ம சொல்லி சொல்லி கொடுத்துட்டே இருந்தோம்னா அப்புறம் அவங்க அரைக்குறையுமே செஞ்சா போதுமே. வாரத்துல ஒரு நாள் விடுமுறை வேற ஏதாவது அன்னைக்கு போற பழங்கள் அல்லது அன்னைக்கு போற ஜூஸ் இப்படி சொல்லி சொல்லி பழக்கப்பட அந்த குழந்தைக்கு நம்பிக்கை வந்து. இல்லாட்டினா கன்னடக்காரன் கனடா மட்டும் உலகமே மக்களை கெடுத்துட்டு இருக்குது. உலகமே என்ன பண்ண முடியும்? அவனும் சொல்ல தெரியாது. அவன் என்ன, உங்க குழந்தை நல்லா இருக்கிறான், அவனுக்கு என்ன கிடைக்க போகுது? அறிவியலே தப்பா இருக்குது. அறிவியலே கல்வியும் தப்பு, அறிவியலும் தப்பு.
வாழ்ற ம் முறையும் தப்பு தப்பா இருக்கு. ம் ம் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப எனக்கு மட்டும் என்ன தெரியுங்கிறீங்க? இப்ப எனக்கும் 25 வருஷம் கூட நான் என்ன எப்படி போறான் தமிழ் மக்கள் ஒண்ணுமே தெரியாதே. ஆனா சித்தர்கள் எப்படியோ கண்டுபிடிச்சு எழுதி வச்சாங்க. அது எப்படியோ நம்ம ம் இது வந்து இந்த கல்வி இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த ஆராய்ச்சி என்பது 2000 ம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட விஞ்ஞானத்தை தான் நம்ம இப்ப பேசுறோம் இப்போ. ம் இதை நேத்து ம் இன்னைக்கு கண்டுபிடிச்சிடல. வெள்ளக்கா உடம்பு உடம்பை பற்றி எப்பவோ எழுதி வச்சுட்டாங்க. இப்ப நவீன கால ம் ஆராய்ச்சியில ஒண்ணுமே இல்லை. நவீன கால ஆராய்ச்சியில நோய்க்கான தீர்வே இல்லை. எத்தனையோ அறிஞர்கள், எத்தனையோ விஞ்ஞானிகள், மேடநெட்டு விஞ்ஞானிகள், அமெரிக்காவை சேர்ந்த விஞ்ஞானிகள், கனடாவை சேர்ந்த விஞ்ஞானிகள், ஆஸ்திரேலியாவை சேர்ந்த விஞ்ஞானிகள், ஐரோப்பிய எத்தனையோ விஞ்ஞானிகள் மருத்துவத் துறையில வந்து எத்தனையோ நோபல் பரிசு பெற்றிருக்கிறாங்க. ஒருத்தர் கூட ஆரோக்கியத்துக்கு இப்படிதான் ஆரோக்கியம் சொல்லவே இல்லையே. ம் ம் அப்படி சொல்லாத பொழுது மருத்துவர்களுக்கு எப்படி தெரியும்? ம் மருத்துவர்கள் என்று சொன்னாவே அவங்க மருந்தை கொடுக்குறவங்களே தவிர மருத்துவர் ஆரோக்கியத்தை ம் கொடுப்பாரல்ல, அப்படி கொடுக்கவே முடியாது. ம் சட்டத்திலே ம் கிடையாது. நான் ஆரோக்கியத்தை தருகிறேன்னு சொல்லவே முடியாது. உணவே ஆரோக்கியம் தரும் பொழுது, உணவே ஆரோக்கியத்தை தராத பொழுது, மருந்து எப்படி ஆரோக்கியத்தை இந்த கேள்வி கேட்கலாம். நீ சாப்பிட்டே இல்ல, அதையும் உனக்கு ஆரோக்கியம் தரல. என்னவோ சாப்பிட்டுருக்க நீ, அதையே உனக்கு ஆரோக்கியம் தரல. ம் சரி, கேள்வி சரியா இல்லையா? சரி ஆ, அவ்வளவுதான். ம் இப்ப பையனுக்கு என்ன வயசு இருக்கான்? 13 இருக்குமா, 14? இல்லை ஐயா ஒரு 10 வயசு. உனக்கு எத்தனை? ஒரு குழந்தை, 2 குழந்தையா? 2 குழந்தை. மூத்தவருக்கு 10, மற்றவருக்கு 8 வயசு. ஓ ஓ 8ன்னா இவர் எத்தனை 4 படிக்கிறாரா? 4ஆவதா? ஐயா கிரேட் 4ம் கிரேட் 2. ஓ ஓ ஓ சின்ன வயசு தான். ரைட் ரைட் ரைட்டு. ம் அதாவது ம் 10 கூட தாண்டல. ம் அதான் அது சின்ன வயசு சரி பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ம் சின்ன வயசு தானே. இப்பவே நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்ப சரி பண்ணிட்டீங்க, கரெக்ட் ம் பண்ணிக்கலாம். ம் உணவை பற்றி விழிப்புணர்வு வந்துகிட்டே இருக்கணும். வாரத்துல ஒரு நாள் உங்களோட தங்குறப்ப நீங்க சொல்லிக் கொடுக்கலாம். கூடுதலா இயற்கை உணவு எடுத்துட்டு போய் சொல்லிக் கொடுக்கணும். இயற்கை உணவு எடுத்துட்டு போய் சொல்லிக் கொடு. ஆமா, ம் வேற வழியே கிடையாது. இயற்கை உணவு சாப்பிட்டா யாரும் ஒன்றும் சொல்ல போறது இல்லையே. உணவை பற்றி ம் பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்காம யார் சொல்லிக் கொடுப்பாங்க? ம் ம் அது அப்படியே லேசா அது படிச்சிருங்க. அதை மட்டும் ஒரு படிங்க, பரவாயில்ல, இது பண்ணிக்கலாம். எது ஏ- ஐயா தமிழ்ல இருக்குதா இங்கிலீஷ்ல? தமிழுக்கு நம்ம ஏற்கனவே படிங்க. அது ஏன்னா மண்டையில நம்ம ஏத்திக்கணும். இந்த தைரியம் நமக்கு வந்துடணும். நமக்கு டக்குன்னு ஒரு குழந்தைகிட்ட ம் பேசுறப்போ, இப்ப நான் பேசுற மாதிரி டக்காருன்னு எடுத்து பேசிடணும். இப்ப இன்னும் ம் உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கும் சம்மந்தம் இல்ல. நீ சாப்பிட்றனால நோய் வருதுன்னா கேட்கணும் இல்ல, ஏன் நோய் வந்ததுன்னு கேட்கணுமே இல்லையா? அவன் போய் ம் சொல்றானா? சொல்லவும் மாட்டான். கேட்கறவனுக்கு ம் பதில் இப்ப நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், ஆமாப்பா உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லை. ஏன் நோய் வருது? உணவுக்கு ஆரோக்கியம் சம்மந்தம் இல்லை. வெளியிருந்து ம் வர்ற நோய் என்பது 2 விழுக்காடு 1 விழுக்காடு தான். அது வெளிக்காரணங்கள். அது வந்து வெளிக்காரணங்கள் என்பது வேற. ம் வெளியிலிருந்து வரக்கூடியது என்பது வேற. வைரஸ் வரலாம், கிருமி வரலாம், அதெல்லாம் வேற. அதெல்லாம் வந்து ஓடிரும். இப்ப பெருந்தொற்று ம் நோய் வந்தது 2021ல. பெருந்தொற்று நோய் வந்து உலகத்துல 10 50 எத்தனையோ லட்சம் பேர் செத்து போனாங்க. அதெல்லாம் அது கூட எதிர்பார்ட்டுல தான் செத்து போனாங்க. அது வந்தது ஓடி ம் போச்சு. இனிமேல் வருதுன்னாங்க, இப்ப காணாம போச்சு. ஆக உள்ளே ம் ஏற்படுகின்ற பிரச்சனை தான் நமக்கு. அதை நாமளே தீர்த்துக்கணும். ம் உடம்பு வைத்தியரா இருக்குது. உடம்பு நோயாளியாகவும் இருக்குது. உடம்பு மருத்துவராகவும் இருக்கிறது. இயற்கை ம் எப்படி இதுக்கு போய் படிக்க தேவையில்லையா? இயற்கை சட்டத்தை புரிஞ்சுட்டா நம்ம வந்து இதுக்கு வரப்ப நாளைக்கு உங்க பையன் மருத்துவரா மாறினா மட்டும் என்ன பண்ணிட போறா? ஒண்ணும் பண்ண முடியாது. சித்த மருத்துவரா மாறினாலும் ம் ஒண்ணும் பண்ண முடியாது. ம் வறுமக்கலை எந்த பெண்ணிக்கூட காலை ஒருத்தர் பேசினார், வறுமக்கலை ஆசான். வறுமக்கலை ஆசானுக்கு ஏப்ப சிறுநீரக கோளாறு வந்துச்சு? அங்கங்க தொட்டுக்க வேண்டியதானே. ம் வறுமக்கலை மருத்துவராம. என்னையா மருத்துவ எனக்கு தொலைபேசி பண்ணாங்க. நான் சொன்னேன், இப்படித்தான் அப்படின்னு. உணவு சாப்பிட்டீங்கன்னா ம் அவ்வளவுதாங்க அப்படின்ட்டு நான். அவன் நிச்சயமா சேர போறது இல்லை. உணவுக்கும் ஆரோக்கியம். ஒரு வறுமக்கலை ஆசானுக்கு நோய் வந்திருக்குது. யாரா இருந்தா என்ன? இல்ல சாதா உணவு திங்கிறவன் தானே. 3 வேளை உணவு திங்கிறவன் தானே. ம் அதான் விஷயமே. ம் படிங்க, அதை மட்டும் படிங்க. மனித உடல் ஆரோக்கியம். அதேதான் படிங்க. மனித உடலின் ஆரோக்கியம் முதன்மையாகவும் நேரடியாகவும் அவன் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்தது அல்ல. ம் ஆனால் அது மனித உடல் என்கிற இயந்திரம் எந்த அளவுக்கு சளியினாலும் விஷப்பொருள்களாலும் அடைபட்டு நிரப்பப்பட்டு அதன் செயல்திறன் தடைபட்டு இருக்கிறது என்பதை பொறுத்தது. மனித அவ்வளவுதான். உடல் இதுதான் ம், அடிப்படை. ம், இது திருப்பி 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 இதுதான் அடிப்படை. ஆஹ் ம், எந்த அளவுக்கு சளியினாலும் நச்சுத்தன்மை, எந்த அளவுக்கு சளியினாலும் விஷப்பொருள் நச்சுப்பொருள் ரெண்டும் ஒண்ணுதான்.
எந்த அளவுக்கு சளியினாலும் விஷப்பொருள்களாலும் அடைபட்டு தடைபட்டு, அப்ப இந்த சளியும் அடைபட்டு கிடக்குது. அடைபட்டு கிடக்கறனால என்ன நோய் மாதிரி அந்த அங்க இருக்கிறது வந்து நோயை காட்டுது, அவ்வளவுதான். அடைபட்டு நிரப்பப்பட்டு அடைபட்டு நிரப்பப்பட்டு அதன் செயல்திறன் அப்ப தொண்டை பாதிக்கப்படுது. இப்ப பேசுறது தொண்டை ஏன் பாதிக்கப்படுது? அதோட செயல்திறன் தடைபட்டு இருக்கிறது. காரணம் அந்த இடத்துல விஷம் சேர்ந்துருச்சு. அதனால அதை பேச முடியல. அதனால இது அவ்வளவுதான். கணையத்துல சேர்ந்ததுன்னா கணையம் வேலை செய்யாது. கல்லீரல சேர்ந்துச்சுன்னா கல்லீரல் வேலை செய்யாது. மலை வாயில வேர்த்துல மலம் போகாது. மூளையில போய் சேர்ந்துட்டு மூளை வேலைதான். ஆனா உடம்பெங்கும் பரவி இருக்காத விஷயம். அந்த இடத்துல அதிகமா இருக்கும், இந்த இடத்துல குறைவா. ஒரு வீக்கம் வந்துச்சுன்னா ஒரு இடத்துல சின்னதா வீங்குதுன்னு பாருங்க, அப்படியே கோபுரமாட்டு எந்திக்கும். அந்த 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 தலைவல மட்டும் சுரீர் இருக்கும், மற்ற பக்கம் லேசா வலி இருக்கும். அப்ப எல்லா பக்கமும் திரண்டு அங்க வருதுன்னு அர்த்தம். வலி எல்லா பக்கமும் இருக்குது, அங்க அதிகமா இருக்கு. அங்க மையப்படுத்தப்பட்டு இருக்கிறது, அவ்வளவுதான். அது உடச்சிட்டு வெளியே போகும். அதான் சீ பிடிக்கிறது. சீ பிடிச்சி டறக்க அமுத்துனா சாராட அது வெளியே போயிடும். அந்த அழுக்கெல்லாம் வெளியே போயிடும். எல்லாம் ஏகமா அந்த தோல் உளிஞ்சி வரும். அப்ப ஏகமும் இருக்குன்னு தான் அர்த்தம். அடுத்தது படி. மனித உடல் தன்னுடன் உள்ள ஆரோக்கியமான ஒரு திசுவை கூட வெளியேற்றுவதோ எரிப்பதோ அல்லது உபயோகப்படுத்துவதோ கிடையாது. மனித உடல் எந்த அளவுக்கு சுத்தமாகவும் கழிவு பொருள் சேர்ந்து அடைபடாமலும் இருக்கிறதோ அந்த அளவுக்கு சுலபமாகவும் நீண்ட நாட்களுக்கும் தண்ணீரையும் காற்றையும் மட்டுமே உணவாக கொண்டு நீங்கள் உபவாசம் இருக்க முடியும். இது வந்து நம்ம மாதிரி ஆளுகளுக்கு தான். நம்ம மாதிரி ஆளுகளுக்கு தான். பெரிய ஆளுகளுக்கு 15-16 தாண்டுற வரைக்கும் அவங்க பழங்கள் கொடுத்து உள் சுத்தம் செய்யணும். உங்களுக்கு உங்க குழந்தைகளுக்கு உள் சுத்தம் செய்து பழங்கள் வச்சு உள் சுத்தம் செய்ய வேண்டியதுதான். காய்கறி பழங்கள் தண்ணீர் எலுமிச்சை சாறு, இந்த மாதிரி எளிமையா நம்ம என்ன கிடைக்குதா. இதுக்காக நீங்க எங்கேயும் போக முடியாது. எல்லாமே எல்லா நாட்டிலையும் வெளிநாட்டுல எங்கேயோ ஒரு நாட்டுல இருந்து வந்து இறங்குது, அவ்வளவுதான். அது இந்த இன்னைக்கு வெள்ளைச்சக்கரை பத்தி படிச்சு பார்த்தா அதுக்கு பேரு சுகர் பாஸ்பேட்டுங்கிறான். சுகர் பாஸ்பேட், சல்பர். அது பேர் உண்மையாலுமே சர்க்கரைக்கு பேரு சல்பர்னே பேரு. கந்தகத்தை நம்ம திங்கிறோம். எதை திங்கிறோம்? கந்தகம். படிச்சு பார்த்தேன். அடங்கப்பா, பூரா சல்பர்லயே போட்டு அந்த வெள்ளைய அந்த பழுப்பு சர்க்கரை. நான் வந்து எங்க ஊர்ல சர்க்கரை ஆலை இருக்கு, நாட்டு சர்க்கரை. இப்ப நாட்டு சர்க்கரை பாருங்க, நாட்டு சர்க்கரை பாருங்க கையில வச்சிருக்கேன். நாட்டு சர்க்கரையுமே எலுமிச்சை சாறு போட்டிருக்கேன் பாருங்க. அந்த கப்பு காலையில இருந்து தான் ஓடிட்டு இருக்குது. இவ்வளவுதான் ஓடிட்டு இருக்குது. காலையில ஒரு 2 மணி நேரம் குடிச்சாச்சு, வயிறு அமைதியா இருக்கு, அவ்வளவுதான். இது பாரு, இது வந்து நாட்டு சர்க்கரை. ஆனால் வெள்ளை சர்க்கரையை பார்த்தேன், அந்த தயாரிக்கிற முறையை நான் பார்த்தேன். எங்க ஊர்லயே 2 ஃபேக்டரி இருக்கு, பயங்கரமான ஃபேக்டரி. ஒரு தொழிற்சாலை பார்த்தீங்கன்னா 2000 பேர் வேலை செய்யறாங்க. அப்ப எத்தனை சர்க்கரை தயாரிப்பாங்க பாருங்க. பூரா வெள்ளை வெள்ளையர் இருக்கு. என்னடான்னு கேட்டா பூரா கெமிக்கல். உண்மையாலுமே இந்த வெள்ளை வெள்ளை பேரு தான் சர்க்கரை தவிர அதுக்கு அதுக்கு கெமிக்கல்னு சொல்லிடலாம். என்னது கெமிக்கல் தான் திங்கிறீங்க. அதுக்கு பேச கரும்பு சாறு வந்து அப்படியே பிடிச்சி அப்படியே கொடுக்குற, அது ஒன்றும் பண்ணறது இல்லை. அது ரொம்ப நல்லது. ஆனால் இந்த கரும்பு சாறு அந்த வெள்ளை பண்றதுக்கு படுத்துற பாடு இருக்கு. இந்த வெள்ளைக்கார முட்டைகள் தான் கண்டுபிடிச்சாங்க அந்த காலத்துல. பூரா அந்த நிறத்தை வர்றதுக்கு மருந்து அள்ளி வீசிட்டே இருப்பாங்க. அப்ப கடைசியில சர்க்கரை பாதி, வேதிப்பொருள் பாதி. சர்க்கரை பாதி, பிரவுன் சுகர் இருக்கு ஐயா, அதுவும் அப்படித்தானே. பிரவுன் சுகரை நம்பி வாங்கிடலாது. இப்ப நம்ம போட்டதுக்குள்ள தண்ணியை விட்டு பார்த்தா அது மேல கருப்பு கலர்ல மிதக்குது பிரவுன். அதை ஊத்திட்டு பார்த்தா வெள்ளையா இருக்கு சுகர். அப்ப அதுக்கேன் கலப்படுங்க. ஆமா, உங்க நாட்டுல அப்படிதான் வருதா? கனடால அப்படிதான் வருதா? அது இங்க பிரவுனும் இருக்கு ஒயிட்டும் இருக்கு ஐயா. நாங்க ஒயிட் கூடாதுன்னு பிரவுனை வாங்கி பார்த்தோம். அது இப்ப தண்ணியில நாங்க பிரவுனை சும்மா ஒட்டுற விட்டோம்னா அந்த கலர் மேல தண்ணியை ஊத்திட்டு பார்த்தா அந்த கரையாத சுகர் இருக்குதானே, அது வெள்ளையாத்தான் இருக்கு. அப்ப அவங்க வெள்ளை சுகருக்கு இல்ல பிரவுன கலந்துருக்கு. ஓ, ஏமாத்துறானுங்களா? அப்ப உண்மையான சர்க்கரை வர்றது இல்ல. அடாட பாருங்க, கனடாவில இந்த லட்சணம் தான் இருக்குதா? இங்க இருந்துதான் போதுங்க ஐயா, இங்கேயே பண்றாங்க ஐயா. அத
அட கொடுமையே! இது என்ன இவ்ளோ அப்ப கனடா நாடு முட்டாள்தனமா இருக்கு. எப்படி ஆராய்ச்சி பண்றது இல்லையா? கனடா நாடு இதெல்லாம் செக் பண்ண மாட்டாங்களா? இதெல்லாம் இப்ப உணவு கனடா ப்ரௌன் சுகர் தானங்க ஃபேஷன்ன்றதுனால ஒயிட் சுகரை அப்படியே கலர் போட்டு இவங்க சொல்றது கரெக்டுங்க ஐயா, அது அட விக்குதுங்க ஐயா நிறைய பாவிகளா! கடையில். இப்படி சொல்லி எனக்கு இப்பதான் தெரியுது. அடங்கப்பா! ஆமா ஆமாங்க ஐயா. வேற வழி இல்லாம வாங்குறோம் நாங்க எங்கட மன அப்பா திருப்திக்கு அது வேற வாங்காதீங்க. அடங்கப்பாங்கப்பா. நீங்க அப்படி வேணா இந்தியாவில இருந்து அனுப்பலாம். இல்ல, இங்கே ஆ, விக்குதுங்க ஐயா. இந்த கரும்பு சக்கரைன்னு வாங்காம வெல்லம்னு கேட்டு வாங்கணுங்க ஐயா. அது கருப்பு. ஆ. இல்ல 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 இல்ல. எங்க ஊர்ல தான் தயாரிக்கிறாங்க. நாங்க வந்து கவுந்தப்பாடி தான். தமிழ்நாட்டிலேயே சர்க்கரை தயாரிக்கிற இடமே ஈரோடு தான். நாட்டு சர்க்கரை. அது ம். பேர் நாட்டு சர்க்கரை. இந்தியா, தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்த பிறகு சர்க்கரை அதிகமா உற்பத்தி பண்றாரு இங்கதான். நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரை பழனி, திருப்பதி எங்கெங்கேயோ போகுது. இங்க இருந்து நாட்டு சர்க்கரை போகுது. நாட்டு சர்க்கரைங்கிறது அப்படியே கொப்பரை பெருசா ராஷ்டிரத்தை கொப்பரை கண் முன்னாடி நீங்க வாங்கலாம் சர்க்கரை. அது சரிதான். நான் இப்பதான் எனக்கு புரியுது. இப்பதான் சர்க்கரையை பத்தி படிச்சேன் நானு. இங்க எங்க எங்க நான் எங்க ஊர்ல ஈரோட்டுல வந்து 2 சர்க்கரை ஆலை இருக்கு. அதாவது வெள்ளை சர்க்கரை ஆலையும் இருக்குது. நாட்டு சர்க்கரை இங்க மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ஆலை இருக்கும். இங்கிருந்து தான் வடநாடே இங்கிருந்து தான் போகுது. இந்தியாவுக்கு சப்ளை இங்கிருந்து தான் ஈரோட்டுல இருந்து தான் போகுது. அப்படியே பெரிய சர்க்கரை குடோன். பழங்கள் சரி பழங்களும் அதே கேஸ் தான். நான் ஓ. போய் பப்பாப்பழம் வாங்கினேன். பப்பாப்பழத்தை வாங்கினா அதை வெட்டி சாப்பிடவே மருந்து மனம், நாக்கெல்லாம் ஒரு ஒரு மாதிரி மருந்து மனம், மூக்குக்கு கிட்ட எடுக்கவே இல்லை. அது அப்படியே காவச்சு. ஒவ்வொரு முறையும் வாங்குறது காவச்சு போடுறது, ஒவ்வொரு முறையும் வாங்குறது குப்பையில போடுறது. அதுவும் அப்படித்தான் இருக்குதா? அப்படித்தான் இருக்குதா? இல்ல எல்லாமே கலப்படம் தான். அட கொடுமையே! இது எப்படி அரசாங்கத்துக்கு எல்லாம் தெரியாதா? இங்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட் செக் பண்ணுது ஐயா. ஆனா நான் நினைக்கிறேன் பழங்களை இப்ப எல்லாம் இம்போர்ட் பண்ணிக்கல அதுக்குரிய இது செய்துதான் வரணும். அப்ப அதை தடுக்க இல்லாம விடுதினமா என்னன்னு தெரியல. எங்க ஊர்ல என்ன தெரியுங்களா? இப்ப எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா கல்லுல பழுக்க வச்சிருவாங்க. கார்பைடு கல்லுன்னு ஒரு கல் இருக்கு. அந்த கல்லை போட்டு மாம்பழத்துல பழுக்க வைப்பாங்க. அப்பவே வந்து பிடிச்சி அப்போ பழத்துல அப்படியே அப்படியே லாரியோட கமிச்சிடுவாங்க. அப்படியே எடுத்து வந்து மூட்டையா கமிச்சிடுவாங்க. இங்கேயும் இவ்வளவு நடக்கும் பொழுது அங்க அவ்வளவு கனடா நாடுங்கிறது அவ்வளவு சுத்தமான நாடுங்கிறாங்க. இதுக்கு இப்ப அது உணவுப் பொருள் கூட அக்கறை செலுத்தல. அப்புறம் என்ன நாடு அது? என்னமோ எல்லாம் ஏமாத்துறாங்க. சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனா எல்லாம் நீட்டா பளபளன்னு இருக்கும். ஆனா எல்லாமே மருந்தடிச்சதுதான். பழங்களும் சரி, வெஜிடபிள்ஸும் சரி, எல்லாமே. ஐயா பனங்கருப்பட்டிலேயே அஸ்கா கலக்குறாங்கய்யா. பனங்கருப்பட்டிலேயே அஸ்கா போட்டு எதை போட்டு அந்த கலரு தொட்டு ஆமா, வெள்ளை வெள்ளையே இருந்திருக்கேன். அது கடையில் ரோட்டோட வைக்கிற அதை நான் பாத்திருக்கேன். அது வந்து எல்லாமே கலப்படங்கய்யா. பாத்துவாங்களேன்னா அதுவும் பனங்கருப்பட்டி இப்ப உண்மையான பனங்கருப்பட்டி வேணும் குறைஞ்சி வச்சே 300 ரூபா, 250 ரூபா, கிலோவே 250 ரூபா வரும். ஒரு கிலோ வாங்கினோம்னா இப்போ அஸ்காசி இங்கே நாட்டு சக்கரை வந்து 60 ரூபாய்ங்க. நாட்டு சக்கரை 60 ரூபா, வெள்ளை சக்கரை வந்து 48 ரூபா. சரி, அது போகட்டு. அப்படி பார்த்தீங்கன்னா பனங்கருப்பட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 ரூபா வரும். ஒரு கிலோ பனங்கருப்பட்டி 250 ரூபா வரும். நல்ல கருப்பட்டி இங்கே கிடைக்குது. அப்படித்தான் ஐயா இங்கேயும் அந்த பனங்கற்கண்ட போய் வாங்க. நான் சொன்னேன் இல்லை, இன்னும் சுண்ணாம்போ இன்னும் தெரியாது, ஏதோ ஒரு கலத்து அந்த டேஸ்டே பனங்கற்கண்டான்னு நம்புற அளவுக்கு டேஸ்டே மாறுது. அதாவது அந்த கடுக்கு முடுக்குன்னு வரக்கூடாதுங்க. எப்படி செய்யணும்னா ஒரு மாவு மேல்ற மாதிரி கடிச்சோம்னா அப்படி நெக்கு நெக்குன்னு வரணும். இது கடுக்கு முடுக்குன்னு வந்துட்டாவே அது வெள்ளை சக்கரை கலந்துட்டான்னு அர்த்தம். சுட்டியலால அடிச்சு உடைச்சாதான் உடையும், அவ்வளவு. உண்மையால நல்ல பனங்கருப்பட்டி எப்படின்னா மணக்குங்க. உடைச்சா மணக்கும். அந்த மனமே கும்முன்னு இருக்கும் கருப்பட்டி. அது ஒரு மாதிரி மணக்கும். அது மாதிரி மணக்கும். சரி, வெள்ளை சக்கரைக்கு மனமே வராது. அது பூரா ஒண்ணுமே இருக்காது. வெள்ளை சக்கரைக்கு நாட்டு சர்க்கரைக்கு நல்ல மனம் இருக்குங்க. நாட்டு சர்க்கரைக்கு நாங்களே மூட்டையா எல்லாம் வாங்கிட்டு வருவோம். அப்படியே மனமா இருக்கும். அது பழைய சர்க்கரை நல்லா இருக்கும். பழைய சர்க்கரை இனிப்பா இருக்கும். அது ஏதோ 1 வருஷம் 2 வருஷம் பயன்படுத்தலாம். கருப்பட்டிங்கிறது விளைஞ்சு போச்சுன்னா விளைஞ்சு போன கருப்பட்டி வாயில விட்டு ஜில்லுன்னு இருக்கும். 1 வருஷம் 2 வருஷம் ஆன கருப்பட்டியெல்லாம் இங்கே கிடைக்கும். அது உடைச்சோம்னா அந்த வெள்ளத்தை உடைச்சோம்னா நடுவுல மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே வெள்ளையா பூத்துருக்கும். அப்படியே அது வாயில போட்டால் அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும். அது தானே விளையிறது. அதெல்லாம் போயிடுச்சு. அதை ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இது கனடாவிலேயும் இந்த லட்சணத்துல இருந்ததுன்னா அப்புறம் என்ன நாடு அது? எல்லாம் இப்படித்தாங்க, ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனா இப்ப இந்த சம்மருக்கு ஃபார்ம் இருக்கும். ஃபார்ம்ல போய் நாங்க வாங்கலாம். அதுவும் கொஞ்சம் விலை கூடனாலும் ஃபார்ம்ல வாங்கலாம். என்ன ஒரு 2 months 3 months தான் நாங்க வாங்கலாம். பிறகு திருப்பி சூப்பர் மார்க்கெட்டுக்கு போக வேண்டிய பழையபடி.
அந்த வெய்ய காலத்துல மட்டும் இந்த பழங்கள் அங்க நேரடியா விளையிறது. ஆப்பிள போய் ஆப்பிள் தோட்டத்துல எடுக்கலாம். செரி செரி தோட்டத்துல போய் ஆப்பிள் ட்ரை வாங்கலாம். ஆப்பிள் உங்களுக்கு கிடைக்குமா? உலர் ஆப்பிள் ட்ரை ஆப்பிள் கிடைக்க தெரியலையே, நான் ஒரு அதுதான் நாளும் கேக்குக்கு வாங்கவே அதானே இல்லை. போடுறாங்க. கேக்குக்குள்ள அதான் பண்றாங்க. ஓ பழம் பழம் நிறைய அது பழம் வந்து பயங்கரமா விளைஞ்சிரும். அது என்ன வாங்க உலர வச்சு பதப்படுத்தி அதை தான் கேக்குக்கெல்லாம் போடுறாங்க. அது சாப்பிடலாம், நல்லா இருக்கும். அதே நமக்கு கடைசியில ஒரே வழி பேரிச்சம்பழம் தான். பேரிச்சம்பழம் ரைட்டு. பேரிச்சம்பழம் மட்டும்தான் நான் கூட யூஸ் பண்றது. பேரிச்சம்பழமும் பனங்கற்கண்டும் அதுவும் தரமானது இல்ல. ஸ்ரீலங்காவில இருந்து எடுப்பிச்சு நாங்க கொஞ்சம் முடிஞ்சது திருப்பி சொல்லணும் அங்க இருந்து எடுக்க. என்ன பேருக்கு தான் பணக்கார நாடு. என்ன நாடு? பீட்ரூட்டை போய் கேட்டா பீட்ரூட் ஒரு பீட்ரூட் $6 ஐயா. ஒரு பீட்ரூட் $6? அப்பா. இனி ஒரு கொஞ்சம் இந்த சம்மர் டைம்ஸ் திருப்பி ஒரு பெரிய பேக்கே $6 $5 போடுவான். அதுக்குள்ள ஒரு 25-30 பீட்ரூட் இருக்கும். ஆனா இப்ப நான் ஒரு மாசத்துக்கு முன்ன போய் எடுத்தா ஒரு பீட்ரூட் $5 $6 போட்டுருந்து. ஒரு பீட்ரூட் அந்த பீட்ரூட் என்ன ஒரு 1/2 கிலோ இருக்குமா? எவ்வளவு இருக்கும் ஒரு பீட்ரூட்? இல்ல ஐயா, அதாவது ஒரு ஆப்பிள் சைஸ்ல இருந்தது அந்த பீட்ரூட். அதுவே $6. அடங்க அப்பா, என்ன ஒரு $5 500? அடேங்க அப்பா, இன்னைக்கு எங்க நாள்ல ஒரு டன்னே வாங்கல மாட்டேங்குது. என்ன வேலை? அதான் முந்தி நாங்க சூப்பர் மார்க்கெட்டு போனா $100 நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வருவோம். இப்ப அதே $100 கொண்டு போனா ஒரு 2 பழம் கூட எடுக்கிற மாதிரியா, 2-3 பழம் தான் அந்த $100 பார்த்து எடுத்துட்டு வரலாம். இல்ல கனடால அப்படியே கனடால அப்புறம் என்னதான் விளையுது அங்க கனடாவில்? சாப்பாட்டு சாமானுக்கு விலையை கூட்டிட்டு விளையுதுண்டு ஐயா. இங்க இந்த 3 monthsக்குள்ளதான் நான் ஃபார்ம் எடுத்து செய்வினோம். வெஜிடபிள்ஸ் என்னென்ன பிறகு நான் நினைக்கிறேன் கெமிக்கல் அடிச்சு தான் அதை பத்திரப்படுத்தி வச்சு விற்கணும். ஸ்ட்ராபெரியே ஒரு பாக்ஸ் ஸ்ட்ராபெரி $10 விற்கு. அப்பா. எனக்கு என்னன்னா கனடால வந்து விவசாயம் இல்லைன்னு நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா விவசாயம் செய்யற ஆட்கள் ரொம்ப 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 குறைவு, அப்படித்தானே? குறைவுதானே. 3 monthsக்காக ஒரு லேண்ட ரெண்ட் பண்ணி அதுக்கு அது பெரிய செலவு தானே. ஆமா 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 ஆமா. அந்த ஒரு நாள் கூத்துக்கு பண்றதுன்னா முடியாது. தொடர்ந்து அவன் பண்ணிட்டு இருந்தானா அவனுக்கு பழக்கமாக. இது ஏதோ யாரோ பொழுதுபோக்கு பண்றாங்க. கடைசியில் இந்த நாடு ரொம்ப மோசமா போகுமே. அப்ப இது மட்டும் இருக்கிறப்ப பேக்கரி ஐட்டம் மட்டும் இது மட்டும் எங்க இருந்து வருது? அதுக்கும் கோதுமை வேணும், மைதா. அது எங்க இருந்து? அது கனடால என்னதான் விளையுதுங்க? கனடாவுடைய கல்டிவேஷன் என்ன? அக்ரிகல்ச்சர் என்ன? கனடாவோட அக்ரிகல்ச்சர் பேர் கோதுமையா? அமெரிக்காவில தான் கோதுமை வரும். அது அப்படித்தானவா? எல்லாம் பிச்சைக்கார நாடுதான். எல்லாம் காசு கொடுத்தானே ஐயா. எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு எல்லாம் டாக்ஸ் எல்லாம் போட்டு சாப்பாட்டு சாமான் இப்ப நினைச்சு பாக்கல. அவ்வளவுக்கு எவ்வளவு சீப்பா இருக்கோ அதை போய் வாங்க போனா எல்லாம் கலப்படம். பயங்கரமான ஆபத்துல தான் உட்காந்துருக்கிறீங்க. சரி, நம்ம நாள் இருக்கிறப்ப சாதாரண மக்கள் இப்ப நாம இவ்வளவு தூரம் பேசி புரியுது. அப்ப சாதாரண கன்னட மக்கள் மற்ற என்ன விழிப்புணர்வு இருக்கான்? அவங்களே எப்படித்தான் உயிர் வாழ்றாங்க? எல்லாம் நோயாளிக்கு தான். எல்லாருமே நோய் இல்லாத எவனுமே கிடையாது. அதுவே அந்த வாங்குறாங்க. கொடுமை. அப்பப்பா, அது என்னடா கொடுமையா இருக்கு. அப்ப சரி, உங்க பையனுக்கு என்னதான் வாங்கி கொடுப்பீங்க வீட்டுல? சமையல் பேக்கரி ஐட்டம் தான். அது மட்டும் அப்படி என்னதான் பண்ணி கொடுப்பீங்க? அப்புறம் எப்படி அப்படி வாங்க? சிக்கன் கேட்டு இந்த பீஸா, ஃப்ரைஸ் சொல்றேன், அதெல்லாம் விரும்பி சாப்பிடுறது. அப்ப நான் இவருக்கு சொன்னேன் ஒரு நாள் சிக்கனை கேட்டு அந்த சிக்கனை மேக் பண்ற இதை காட்டினான். மற்றது இன்னொன்று ஹொட்டோக்கொண்டு சொல்லி அது வைக்கிறது. அது மீட் கலர் தான் மிக்ஸ் பண்றாங்க இல்லையா, அதுல எதுவுமே மீட் இல்லை, மாவுக்கு இல்லை, மீட் கலரா மிக்ஸ் பண்றாங்க. அதுல எங்கேயுமே மீட்டை போடல. அதெல்லாம் அவருக்கு காட்டினான். நான் காட்டி சொன்னான் இந்த எல்லாம் சரியில்லைன்னு. ஒரு நாள் ஹொட்டோக்கு பொரிச்சு கொடுப்போம்னா அப்பளம் மாதிரி பொரியுது. மீட் எப்படி அப்பளம் மாதிரி அவ்வளோ பொசண்டு வேற அவ்வளோ கலப்படம். அதுக்கப்புறம் நான் ஹஸ்பண்டுக்கு சொல்லி வாங்குறதே இல்லை. அதே மாதிரி சிக்கன் நக்கெட் எல்லாம் ஒயிட் மீட் தானே ஐயா.
அதெல்லாம் கட்டாயம் புற்றுநோய் வர்றதுதான். ஆனா ஸ்கூலுக்கு நாங்க எங்கட சாப்பாடு கொடுத்து விடல. அதே ஏதாவது பைட் பண்ற ஐட்டம்ண்டா பிரெட்டுக்குள்ள சாண்ட்விச் மாதிரி எதுவும் செய்தான் கொடுத்து விடலாம். அதுலயும் எக் வச்சு கொடுக்க கூடாது. அந்த சில இதுகள் இருக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு அலர்ஜி கூட இருக்கிறதால நட்ஸுகள் கொடுத்து விடக்கூடாது ஸ்கூலுக்கு. அலர்ஜி மற்ற நட்ஸா? ஒயிட் அதான் நட்டுன்னா பருப்பு வகையில முந்திரி, வேர்கள் இதெல்லாம் கொடுக்க கூடாதா? இது ஸ்கூலுக்கு கொடுத்து விடக்கூடாது, வீட்டை கொடுக்கலாம். ஸ்கூல்ல சில பிள்ளைகளுக்கு பீனட் அலர்ஜி இருக்கு, கச்சான் அலர்ஜி இருக்கு. அதுக்கு ரைட்டு. அதால இப்போ ஒரு நம்ம குழந்தைக்கு ஏன் கொடுக்க கூடாது? அவங்க தின்னுட்டு பாரு. உங்க குழந்தைக்கு கொடுக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கா? இல்ல அது ஸ்கூல்ல சில பிள்ளைகளுக்கு அந்த ஸ்மெல்லே அலர்ஜி ஆக்கி சாகுற அளவு கொண்டு போயிடும். அப்ப எதிர்பார்ட்டு இல்லாத குழந்தைக்கு தான் இருக்கிறாங்களா? இப்ப என்ன அட அது கொடுமையே. அது ஒயிட் பீப்புளுக்கு கூட இருக்கிறபடியா ஸ்கூல்ல சில ஃபுட்டுக்கு அலர்ஜி. நீங்க பிரெட்டுக்கு நியூட்ரல்ல அந்த சாக்லேட் பூசி கொடுத்து விட, எனக்கு டீச்சர் ஹோல் பண்ணி சொன்னா அதை கொடுத்து விட கூட, அதுல நட்ஸ் மிக்ஸ் பண்ணி இருக்கு நியூட்ரல்லா அட அந்த இதுல. கொடுமையே. இல்ல இதெல்லாம் எப்படி? அடே எங்க அப்பா, இதோட கொடுமையா இருக்கு. என்னதான் அத கொடுத்து இப்ப விடுறதா? அவங்க என்னதான் பரிந்துரைக்கிறாங்க ஸ்கூலுக்கு குழந்தைகளுக்கு? ஸ்கூலுக்கு கொடுத்துக்கிறேன்னா ஜஸ்ட் பிளெயின் பிரெட்ல ஏதாவது கிரீம் பட்டர் எதையும் பூசி கொடுத்து விடலாம், சீஸ் வச்சு கொடுத்து விடலாம். அதையும் அட சாப்பிடுவேன்னு சில பேர் சாப்பிடாம அப்படியே கொண்டு வருவாங்க. திங்கவே முடியாத வெறும் பிரெட்டு, அது கொழுப்பு. அப்புறம் அதுல என்ன வெஜிடபிள் கூட கொடுக்க கூடாது? வெஜிடபிள் ஃப்ரை பண்ணி அதுவும் இல்லையா? அதை வெஜிடபிள் கொடுத்து விடலாம். அதைத்தான் சொல்றேன், வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸை கொடுத்து விடாங்க. இந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் இந்த லட்சணத்துல இருந்தா என்னன்னு கொடுத்து விடுறோம். அது ரெக்கமெண்ட் பண்றாங்க. வெஜிடபிள் வேக வச்சு அது வெஜிடபிள் சாப்பிடலாங்கிறாங்க இல்லையா? இந்த வெஜிடபிள் இந்த லட்சணத்துல அது இருக்குது. அதைத்தான் நான் கேரட் கொடுக்கலாம், கியூகம்பர் கொடுத்து விடலாம், பழங்கள் கொடுத்து விடலாம். அதுகள் இவை சாப்பிடணும் இல்லை, நாங்க வாங்க போனாலும் அதன் விலையின் எக்ஸ்பென்சிவ் பயங்கரமா இருக்கு, பார்த்துட்டு. பயங்கரமா இருக்கு. ம் அப்பா, ரொம்ப கஷ்டமாச்சே. நீ சொல்றது பார்த்தாவே தலை சுத்துது. எப்படி பார்த்தாலும் அரசாங்கமும் சரியில்லை, அவங்க ஆராய்ச்சியும் சரியில்லை, இந்த விலையும் இப்படி இருந்தா பேசாம நீங்க இந்த நாட்டை விட்டு வேற நாட்டுக்கு போறது நல்லதாட்டு தெரியுது. அப்படித்தானே? அதுதான் ஐயா 20 நான் நினைக்கிறேன் 2020க்கு பிறகு வெளிநாடு வழியே சாப்பாட்டு சாமான் எந்த பொருளின் விலையும் பயங்கர ஹை. அப்ப பேசாம இந்தியாவுக்கு வந்துடுறீங்களா? இப்படி திட்டம் இருக்கா? இந்தியா ஸ்ரீலங்கா ஓகே ஐயா, அது பிள்ளைகள் வராததான் பிரச்சனை. ஏன் அவங்க வர மாட்டாங்க? அவங்க ஐயா இங்க நீட் கூட தானே, இங்க எல்லாமே கிளீன் கூட இல்லோ. மற்றது பூச்சி இலையான் அல்லது எறும்பு அதுகள் எல்லாம் இங்க குறைவு. ஒரு கொசுவை கண்டாலே நின்று கத்துவாங்க கொசு கண்டு. அப்ப இவைய கொண்டு வச்சிருந்தா என்ன செய்யற? ஆனா பிறகு பழகத்தான் வேணும் அவை எங்க இருந்தாலும். அது சொகுசா வாழ்ந்து பழகிட்டாங்க. அது அவ்வளவுதான். அப்புறம் எப்படி அது அங்க மட்டும் ஆரோக்கியம்? அதுதான் எப்படி பார்த்தாலும் சிக்கல் தான். இது வந்து நீங்க புரி வச்சுதான் ஆகணும், ஒரு வழி இல்லை. இல்லைன்னா அது எங்க இருந்தாலும் சிக்கல் தான். கிராமத்தை வாஷ்ரூம்ல எல்லாம் கீழே நிலத்துல தண்ணி இருந்தா போகவே மாட்டாங்க வாஷ்ரூம். சரி சரி சரிம்மா, நம்ம இது மட்டும் முடிங்க. அதை கீழே பார்த்தீங்கன்னா உடல் நல்ல சுத்தமான நிலையில் இருக்கும் பொழுது அது மனித உடல் தன்னிடமுள்ள ஆரோக்கியமான அது முடிச்சுக்கலாம், நேரமாச்சு. உடல் நல்ல சுத்தமான நிலையில் உள்ள போது அது காற்றிலிருந்து நைட்ரோஜனை எடுத்து புரோட்டீனை தனக்கு தயாரித்துக் கொள்கிறது. அதாவது சுத்தமான உடல் ஒரு நடமாடும் தாவரத்தை போல வாழ வல்லது என்று டாக்டர் குறிப்பிடுகிறார். கழிவுப் பொருள்களும் விஷப்பொருள்களும் இல்லாத ஒரு மனித உடலுக்கு மேற்படி சுத்தமான மனித உடல் என்ற இயந்திரத்திற்கு அது அவ்வப்போது உபயோகப்படுத்தும் தண்ணீரை மட்டும் கொடுத்து வந்தால் நீங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆத்மீக ரீதியாகவும் மேலான நிலைக்கு உயர்வடைவீர்கள். நாம் உண்ணும் உணவு எந்த விதமாக செலவாகிறதென்று நாம் படித்ததையெல்லாம் மறந்துவிட்டு கொஞ்சம் சுயமாக சிந்தித்து பாருங்கள். சொலியூட் வேஸ்ட் மலமாக மாறி தினமும் வெளியேற்றப்படுகிறது. தேவையற்ற உப்பும் நீரும் சிறுநீர் மூலம் வெளியாகின்றன. ஒரு பகுதி இரவில் விஷமாக வாயிலும் உணவு பாதையிலும் படிந்து விடுகிறது. இதைத்தான் காலையில் பல் விளக்குவதன் மூலம் தொண்டை வரை சுத்தம் செய்கிறோம். உணவு பாதையில் படியும்
விஷத்தை வேக வைத்த காய்கறிகள் மூலம் பெருங்குடலுக்கு கொண்டு வந்து வெளியேற்ற வேண்டும் என்று நீருணவு முறை கூறுகின்றது. மீதி பகுதி முக்கியமாக ஸ்டார்ச்சு கொழுப்பாக உடலின் பல பகுதிகளில் தங்கி பல நோய்களுக்கு காரணமாகிறது. நீர் உணவின் மூலம் மாதக்கணக்கில் அதை கரைத்து எடுத்த பிறகு கடைசியில் சுத்தமான உடல் ஏற்படும். கூட்டி கழித்து பார்த்தால் விண்வெளி சக்தியில் இருந்துதான் நாம் வாழ்கிறோம் என்பதும் சாதாரண உணவு அதை தடுக்கிறது என்றும் புரியும். பெண்களும் நீருணவு முறையை பயன்படுத்தி பலன் பெறலாம். நீருணவு முறையை பின்பற்றும் பெண்களுக்கு மாதவிடாய் மறைந்து விடுகிறது என்று டாக்டர் அர்னால்டோ ஹெக்ரட் கூறுகிறார். வயது வந்த ஆண் பெண் அனைவரும் நீருணவு முறையை பின்பற்ற கடமைப்பட்டவர்கள். இதுவரை நாம் பெற்ற அரைகுறை அறிவிற்கு ஐரோப்பியர் எடுத்துக்கொண்ட ஆராய்ச்சி முறையே காரணம். இந்திய ஆராய்ச்சி சரி, இந்திய ஆராய்ச்சி அதோட நிறுத்திக்கலாம், நேரமாச்சு. ஓகே, இந்திய ஆராய்ச்சி இதோட முடிச்சுக்கலாம். இந்திய ஆராய்ச்சி முறை அண்டவெளியிலிருந்து ஆரம்பமாகிறது. இப்போது அநேகமாக அழிந்துவிட்ட நிலையில் உள்ள வாஸ்து சாஸ்திரம், சோதன சாஸ்திரம், மந்திர சாஸ்திரம் அண்டவெளி சக்தியிலிருந்து ஆரம்பமாகிறது. இதை பற்றி நம்ம அடுத்த வகுப்புல பேசுவோம். நேரமாச்சு. நன்றி, வணக்கம். ஓகே, நன்றி.